இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச போகிறோம். இப்பொழுது சிரியா விழுந்திருக்கிறது. பஷர் அல் அசாதுடைய அரசாங்கம் இப்பொழுது வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. உண்மையிலே சிரியாவில் என்ன நடக்கிறது, என்ன நடந்தது என்பதைத்தான் இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுது சிரியாவின் உள்நாட்டு போர் அதனுடைய கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமஸ்கஸை இன்றைய தினம் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு சிரியா அரசாங்கம், அதாவது பஷர் அல் அசாத்துடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கிறது. ஒரு புதிய ஆட்சியை ஏற்படுத்த அவர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக, அதாவது பஷர் அல் அசாத்துடைய தந்தை ஹஃபீஸ் அல் அசாத் 30 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அதுக்கு பிறகு அவர் பாத் கட்சியை பிரதிநிதிப்படுத்தித்தான் அரசாங்கத்தை அமைத்திருந்தார். அதுக்கு பிறகு அவருடைய மகன் பஷர் அல் அசாத் 25 ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்தார். சிரியாவில் கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற, அதாவது மத்திய கிழக்கில் நடைபெற்ற அரபு வசந்தத்தில் இருந்து இந்த கிளர்ச்சி உள்நாட்டு போர் ஆரம்பமானதுங்கிறது குறிப்பிடத்தக்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அரபு வசந்தம் அந்த காலத்தில் 2011ஆம் ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. சிரியா, லிபியா, எகிப்து போன்ற நாடுகளில் இந்த அரபு வசந்தம் இருந்தது. சிரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பஷர் அல் அசாத் அவருடைய ஆட்சி 25 ஆண்டுகள். 2011ஆம் ஆண்டில் இருந்து இவருக்கு எதிராக கிளர்ச்சி குழுக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு எதிராக HDS என்கிற குழு போராடி இருக்கிறது. HDSின் தலைவராக இருக்கின்றார் அபு முகமது அல் ஜொலானி என்பவர் தான் அதனுடைய தலைவராக இருக்கிறார். அவர் சொல்கிற பொழுது, இப்பொழுது நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம், புதிய ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்த செய்ய போகிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்பொழுது டமஸ்கஸ் தலைநகரை HDS அமைப்பு, அதாவது அபு முகமது அல் ஜொலானியின் அமைப்பு கைப்பற்றியிருக்கிறது. அவர்கள் ஆட்சியை இப்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். அதே போல சிரியாவின் பிரதம மந்திரி தான் எங்கே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் என்றும், தான் அரசு இயந்திரத்தை நடத்துவதற்கு உதவிகள் செய்வேன் என்றும் அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதுக்கிடையில் பஷர் அல் அசாத்துடைய குடும்பம் இப்பொழுது நாட்டை விட்டு எங்கு சென்றார்கள் என்று தெரியாது. அவர்கள் விமானம் மூலம் தப்பிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. சிரியாவை பொறுத்த வரைக்கும் 2011ஆம் ஆண்டு அரபு வசந்தத்தில் ஆரம்பித்த போர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பல போராட்டங்களாக நகர்ந்து இந்த பஷர் அல் அசாத்துடைய ஆட்சியில் கொஞ்சம் அதிகாரப்பூர்வமாக ஒடுக்கப்பட்டு அந்த மக்கள் இருந்தார்கள். சிரியாவை பொறுத்த வரைக்கும் 70% சுன்னி முஸ்லிம்கள் அங்கு வாழ்கிறார்கள், 13% சியா முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், அதே போல 10% கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் பஷர் அல் அசாத் அவர் சியா முஸ்லிம் பிரிவைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் ஆட்சியை செய்து கொண்டிருந்தார். இது இப்படி நேரம் அவர் ஒரு ஒடுக்குமுறையை கை கொண்டார், அல்லது அவர் இறுக்கமான ஒரு ஆட்சியை அமைத்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல் இருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த HDS என்கிற அமைப்பு கிளர்ச்சியாளர்கள் உள்நாட்டு போரில் குதித்தார்கள். ஒரு வாரத்துக்கு முன்பு அவர்கள் அலப்போ நகரை கைப்பற்றியிருந்தார்கள். அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஹோம்ஸ் நகரை கைப்பற்றியிருந்தார்கள். இன்றைய தினம் டமஸ்கஸ் கைப்பற்றுகிறார்கள். டமஸ்கஸ் தலைநகரத்தை கைப்பற்றுகிறார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட 80% நிலப்பகுதியை இவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் குறிப்பிடத்தக்கது. இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஈரான், அதே போல ஹிஸ்புல்லா அமைப்பு ஆரம்பத்தில் தடுத்து நிறுத்தியிருந்தாலும் பிறகு அவர்கள் பின்வாங்கியிருக்கிறார்கள். காரணம் என்னென்றால், இப்பொழுது ஈரான் ஒரு போர் சூழலில் இருக்கிறது, இஸ்ரேலுக்கு எதிரான போர் சூழல், அதே போல் ஹிஸ்புல்லாவும் ஒரு போர் சூழல் இருக்கிறது. இப்பொழுது ஈரானை உலக மக்கள், உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் ஏதோ ஒரு வகையில் முஸ்லிம்களை காப்பாளர்களாக பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தாங்கள் இந்த போரில் ஈடுபட்டால், அதாவது சிரியாவில் இந்த போரில் ஈடுபட்டிருந்தால் சக சன்னி முஸ்லிம்களைத்தான், சுன்னி முஸ்லிம்களைத்தான் கொல்ல வேண்டியிருக்கும் என்பதன் காரணமாக அவர்கள் இந்த போரில் இருந்து விலகி இருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது ஈரானுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஹிஸ்புல்லாவும் பின்வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் இந்த அபு முகமது அல் ஜொலானியின் படைப்பிரிவு அந்த கிளர்ச்சியாளர்களை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை. இப்படி இப்பொழுது டமஸ்கஸை கைப்பற்றியிருக்கிறது. உள்நாட்டு போர் ஓரளவு முடிவுக்கு வந்திருக்கிறது. நீண்ட காலமாக சிரியாவில் கிட்டத்தட்ட 2011 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த உள்நாட்டு போரில் 50 லட்சம் பேர் உள்நாட்டிலே அகதியாக இருந்தார்கள் என்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த மக்கள் மிக கஷ்டத்திலும் மிக பிரச்சனைகளுக்குள் வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல் டமஸ்கஸை கைப்பற்றிய பிறகு அங்கே இப்பொழுது வெற்றி கொண்டாட்டங்கள், அதாவது இந்த கிளர்ச்சியாளருக்கு ஆதரவான அந்த மக்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பஷர் அல் அசாதுடைய யுகம் முடிவுக்கு வந்திருக்கிறது சிரியாவில். அதுதான் இப்பொழுது சிரியாவில் நடைபெறுகிற முக்கியமான விஷயமாக இருக்கிறது, உள்நாட்டு போர். இப்பொழுது அபு முகமது அல் ஜொலானி சொல்லியிருக்கிறார், தான் யாரையும் பழிவாங்க மாட்டேன் என்றும், அதே போல தான் ஒரு நீதியான ஆட்சியை வழங்குவேன் என்றும் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது கிடைத்திருக்கிற செய்தி.
இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.